இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்ப அந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டில இருக்கக்கூடிய அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த மாணவிகளோ, அந்த இளைஞர்களோ அவங்களோட பெற்றோர்கள் இப்ப வரை முன்ன வந்து ஒரு பிரச்சனைகளோ, ஒரு போராட்டமோ, ஒரு ஆர்ப்பாட்டமோ இப்ப வரை நடத்தலையே. அவங்களே ஆதரிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி அரசியல் பேச யாருமே முடியும்? ஆதரிக்க மாட்டாங்க தம்பி. உள்ளுக்குள்ள வந்து இப்ப அத வெளிய நம்ம பேசணும்னு சொன்னாவே, ம். நெறைய பேருக்கு இத நம்ம பேசணும்னு சொன்னா நம்ம பிள்ளை தான் அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சுட்டா நமக்கு இன்னும் அசிங்கமாயிடுமே. புரியுதுங்களா? எத்தனையோ பேர் வந்து சாதி மாறி, மதம் மாறி திருமணம் பண்ணும்போது, என் புள்ள இல்லன்னு சொல்லி விட்டுட்டு ஒதுங்க தான் பார்ப்பாங்க. அது என் புள்ள தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நீங்க வஞ்சி கட்டி நிக்க மாட்டாங்க. ஏன்னு ம். சொன்னா, அது நம்மளுடைய குலப்பெருமையை கெடுத்துச்சு அப்படி இப்படின்றதுனால நமக்கு அசிங்கம் இது வெளிய பேசணும் அப்படின்றதுக்கு அமைதியா இருப்பாங்க. இப்படி நாதாரித்தனமா இருக்கக்கூடிய இந்த பெண், இந்த குழந்தைங்க இது 17 பிளஸ் 2ன்னா என்ன வயசு இருக்கும்? 16 வயசு இருக்கும். 16 15, வயசு. 16 வயசு இருக்காது. பிளஸ் 2 படிக்கிறேன்து. இன்னொருத்தி சொல்றா எத்தன நாள் நான் வந்து லெஸ்பியனா இருந்தேன். இப்ப பயோசெக்சுவலா மாறிட்டாங்க. மாறிட்டேன் அப்படின்னா. இதெல்லாம் என்ன? இது யாருக்கு இது நாட்டினுடைய முன்னேற்றமா? இல்ல மொழியினுடைய முன்னேற்றமா? இனத்தினுடைய முன்னேற்றமா? எந்த விதமான புரட்சி? எந்த விதமான உணர்வு இது? சரி இந்த உணர்வுகளுக்கெல்லாம் அரசு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு அரசு வந்து எந்த விதத்திலும் தடை விதிக்காதுன்னா விடு. சொல்லுங்க சிவம், என்ன சொல்றாரு? அதான் இவர் சொல்றாரு, தான் பொண்ணு இந்த மாதிரி பொண்ணோ பையனோ ஒரு எல்ஜிபிடி பர்சனா இருந்தா பேரண்ட்ஸ் வந்து போராட்டம் நடத்த மாட்டேன்றாரு சொன்னாரு. இவர் இன்னமும் அந்த பழைய காலத்துலதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பையன் ஜாதி விட்டு கிளம்புனா இவன் பிள்ளையில ஒதுக்கி வைக்கிறதுக்கு. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தங்க குழந்தைங்களோட என்ன தேவைப்படுது தேவைப்படலன்ற. சோ அதனாலதான் அவங்களுக்கே தெரியுது இது ரைட்டானதுதான், எதுக்கு நம்ம எதுக்கணும், நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதுக்காண்டி மத்த பேரண்ட்ஸ வெளியே சொல்லலன்னு நினைக்கிறாரு சொன்னார்ல. மத்தவங்க தெரிஞ்சு போயிரும் என் பிள்ளை இப்படிதான் இருக்கான்ட்டு. அந்த 4 பேத்துக்காண்டியே நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளை நம்ம சந்தோஷமா இருக்கான், சோ ஐ அக்செப்ட் அவங்க பேரண்ட்ஸ் போயிருவாங்க. இத போய் அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, என்ன சொல்றாருன்னு பாப்போம் அடுத்து. போதை அடிச்சுட்டு போட்டோம், கஞ்சா அடிக்கிட்டோம், பவுடர் அடிக்கிட்டோம், அவங்க எது எது தேவையோ அவன் அடிச்சு அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது. ஒரு உணர்வு சொல்லுங்க சொல்லுங்க. இவர் வந்து உணர்வுன்றாரு. அப்புறம் வந்து என்னன்னு சொல்றாருன்னா வந்து போதையோட விஷயத்துல இருக்கிறாரு. ஆனா வந்து நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன்ஸ் அதை தான் பார்க்கணும், அந்த உணர்வை தான் பார்க்கணுமே தவிர இவர் வந்து இந்த கஞ்சா மனசு தேவையை தான் நம்ம பார்க்கணும். ஆமா, இவர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாரு. என்ன இதுல கம்பேர் பண்றாருன்னே தெரியல. எல்ஜிபிடிக்யூல வந்து ஒரு மாணவனோ பையனோ பிள்ளையோ போயிடுச்சுன்னா என் மகன் வந்து எல்ஜிபிடிக்யூல இருக்கு, அவன் லெஸ்பியனாவா, அவன் இல்லைன்னா என் பையன் கெய்யா இருக்கான், இல்லை என் பையன் பைசெக்சுவலா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு தாய் தந்தைக்கு வந்து இங்க இப்போ பகுத்தறிவோடும் முற்போக்கு சிந்தனையோடும் பொது தளத்துல எல்ஜிபிடிக்யூ ஆதரிக்கக்கூடிய இவங்க வந்து அப்படி ஓப்பனா சொல்ல தயார் இல்லைல்ல. இவர் வந்து சவால் விடுற மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து எந்த பேரண்ட்ஸும் வந்து இப்போ வந்து இவங்க பொண்ணோ இல்லை பையனோ வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருப்பாங்களே தவிர பொது வெளிக்கு வந்து பெருமையாக சொல்கிற அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இவர் பேசி முன்னிலை வைக்கிறாரு. பட் வந்து ஃபியூச்சர்ல வந்து இதையும் தாண்டி வர வாய்ப்பு இருக்கு. நம்மள இன்னும் அக்செப்டே பண்ணல நம்மளையே, அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றதை இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுதான் இங்க முக்கியமே. நம்மள எப்படி நார்மலைஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க. உடனே புசுக்குன்னுலாம் வரமாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை, நம்ம டைம் கொடுக்கணும், நம்ம டைம் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்பதான் கொஞ்சம் அது மட்டும் இல்லாம இப்போ நடக்கிற பிரைட் பேரண்ட்ஸ்ல வந்து பசங்களோட பேரண்ட்ஸும் வந்தாங்க. அதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, இல்ல தெரிஞ்சுமே தேவை நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இதை பத்தின புரிதல் வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கும், என்னன்னு தெரியும், இது ஜஸ்ட் நார்மலா போகும். அண்ட் பேரண்ட்ஸ்லாம் கூட வந்து ஜஸ்ட் ஓகே நம்ம பசங்க இப்படி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணுறதை தாண்டி என் பையன் இப்படி தான் வெளியில் சொல்கிற அளவுக்கு ஃப்யூச்சரில் மாறும் நான் நம்புகிறேன். தெரியல, பார்க்கலாம் எப்படி எப்படி போகுதுன்னு. அரசியலே பாத்தீங்கன்னா பலவித அரசியல் இருந்தது. கடைசி கட்டத்தில் பாஜக கையில் எடுத்து உணவு அரசியல். ஒரு பக்கம் மாட்டுக்கறி பற்றி பேசினாலே அரசியல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடை அரசியல், ஒரு பக்கம் ஹிஜாப் பண்ணியக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிடம், இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு எதெல்லாம் வந்து அத்தியாவசியமா இருந்தது அதுல எல்லாம் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒருத்தவங்களோட பாலினத்தில் போய் நம்ம தலையிடுறதுமே ஒரு வித அரசியல் பார்வையா தான் நீங்க பாக்குறீங்க. இல்ல தம்பி, நீங்க பாஜக வந்து எங்களுக்கு வந்து அது ரத்தத்தில் ஊர்னது எதிரான ஒரு நிலைப்பாடு. அதனால இஸ்லாமியருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது அவங்க போர் தொடுக்கிறாங்க. அதை எதிர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து எல்ஜிபிடிக்யூக்கு வந்து நாங்கள் பச்சைக்கொடி காட்டி வரவேற்பு கொடுக்கணும்னு நிச்சயம் கொடுக்க மாட்டோம். பாஜகவுடைய அந்த எங்களுடைய இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது தொடுத்துள்ள அந்த போருக்கு நாங்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு வரோம். அதனால கைது செய்யப்படுறோம், அதனால வழக்குகள் வாங்குறோம், அதனால சிறைக்கு போறோம். அதை எல்லாமே தொடர்ந்து இந்தியா முழுக்க நடந்துட்டு வருது. அதுக்காக வேண்டிய இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு திறன் கொண்ட ஒரு எல்ஜிபிடிக்யூ வந்து என்கரேஜ் பண்ண சொன்னா நிச்சயமா சத்தியமா முடியாது. சிவம் என்ன சொல்றீங்க, என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதான் இவர் பாஜக பத்தி சொல்லிருக்காருல, பாஜக எப்பவுமே முஸ்லிம்க்கு ஒரு எதிர்த்தா
எதிராதான் எப்பவுமே பண்ணுது, அதுக்காக நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் எதிர்த்து பேசுவோம், சிறைக்கு போறோம் அதெல்லாம் சொல்றாரு. அதே தானே நம்மளும் பண்றோம். இப்ப நீங்க எல்ஜிபிடிக்கு எதிராக பேசுறீங்க, நாங்க அடங்கி போகல, உங்களுக்கு எதிராக பேசுறோம், திரு தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியா இல்லைனாலும் ஏதோ மறைமுகமா தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா, அந்த கதையா தான் இருக்கு இவர் பேசுறதும். அவருக்கு வந்தா மட்டும் இது எங்களோட போராட்டம் அது இதுன்னு பேசுவாரு, கலாச்சாரம் அதுன்னு பேசுவாரு. நம்ம பேசுறா மட்டும் இல்ல செக்ஸுக்காண்டி பேசுறா, ஒண்ணு லவ்வலா இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆங்கரோட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரை ஒரு மனுஷனோட அத்தியாவசிய தேவை உணவு, உடை, உறைவிடம், இந்த மாதிரி இடத்துல அரசியல் பண்றப்போ பாலமும் ஒரு மனுஷனுக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதனால நீங்க எப்படி அரசியல் பண்ற பாராட்டிடணும்ப்பா. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு நம்ம பாலினத்தை ஒரு அத்தியாவசியமா பாக்குற, ஒரு மனுஷனோட ஒரு அத்தியாவசியமான விஷயமா பாக்குறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கேள்வி. அது பேசியிருந்தாரு. நிறைய இடத்துல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ட் நிறைய இடத்துல இவரே ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இல்ல ஆங்கரோட நிலைப்பாடு ஆரம்பத்துல நிலையா தான் இருக்கும். இல்ல நான் எனக்கு எல்ஜிபிடிக்கு நான் சப்போர்ட் பண்ணல, ஆனா நான் சப்போர்ட் பண்ணல, ஆனா நான் எதுக்கு அவங்களுக்கு எதிரா இருக்கணும் ஆரம்பத்துல சொல்லிருப்பாரு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க கேட்கல, நீங்க சப்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, எங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, இதுதான் நாங்க வைக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த ஆங்கருக்கு இருக்க பகுத்தறிவு கூட சாதாரண மக்களுக்கு இருந்தா போதும், நம்ம நிம்மதியா இருக்கலாம். நாங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க நாங்க கேட்கவே இல்லைங்க. நீங்க சப்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஹேட் கமெண்ட் போடாம இருங்க, இதுதான் எங்களுடைய ஒரு கருத்தா வைக்கிறோம். ஓகே. அண்ட் இதை பார்ட் 2 விரைவில் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்ப்போம். நம்மளும் பார்ட் 3 போடலாம் கண்டிப்பா, இதை பத்தி கண்டிப்பா போடலாம். இந்த மொத்தமா இந்த வீடியோ பார்த்ததுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமா? இல்லையோ நான் சொல்லவா? சொல்லுங்க. இவங்க இப்போதைக்கு கலாச்சாரம்னு என்ன தூக்கி வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் ஒரு அவனோட புருஷ சச்சத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுங்கிறத தப்பாதான் பார்த்தாங்க. இன்னொரு 100 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி அந்த மாதிரி மாறி கல்யாணம் பண்றத தப்பாதான் பார்த்தாங்க. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றதையும் தப்பாதான் பார்த்தாங்க. இப்ப எல்லாமே மாறலையா? மாறிட்டானே இருக்கு. இதே மாதிரி இங்க எப்படி எல்லாமே பிரச்சனையா தான் இருந்துச்சு. இந்த வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மதம் மாறியோ சாதி மாறியோ கல்யாணம் பண்றதுங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்பெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. கொலை பண்ற அளவுக்கு கூட கொலை பண்றது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷத்துல நம்ம பாலினம் இந்த மாதிரியான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஜெய்பீம். என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம புரிதல் நம்ம தான் விழிப்புணர்வு படுத்தணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் நடத்துவாங்க, நம்ம மத்தவங்க நடத்தாலும் இல்லாம ஒரு தனி மனிதனே ஒரு கேர் பர்சன் இருக்காங்களா, நம்மளை பத்தின ஒரு விழிப்புணர்வை மத்தவங்களுக்கு தெரிவிக்கணும். தப்பான ஒருத்தர் பேசுனான்னு வச்சுக்க, அந்த இடத்துல அடங்கி போகல, நான் இப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லவா செய்யணும். கண்டுக்கல நான் இல்ல அந்த மாதிரி புரிய வச்சாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம சொசைட்டில சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சா இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்டர்வியூ அதத்தான் நான் இங்க பதிவு பண்றேன். இந்த மாதிரி நேரத்துல பெரியாரையும் அம்பேத்கரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு குரல் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நானும் தான். கண்டிப்பா மைனாரிட்டிக்கு எதிராக அவங்க எதிர்குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவர் அம்பேத்கர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடியே ஒரு தற்பாலின ஈர்ப்பாளரோட வழக்கு எடுத்து நடத்திருக்கிறதா ப்ரூஃப் இருக்கு. அது பாத்திருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அதானே.
அது ஃபர்ஸ்ட் கேஸா எனக்கு தெரியல. ஆனா அம்பேத்கர் வந்து அப்பவே வந்து ஒரு பாலின ஒரு மைனாரிட்டிக்கு வந்து போராடி இருக்காருங்கிறது அப்பவே வெளிச்சமா இருக்கு. இப்ப இந்த காலத்துல இருந்ததுன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழக்கறிஞராச்சும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கோர்ட்ல கேஸ் போடுறது நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். கேட்கிற ஏதாச்சும் ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்களோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, we need your help. நாங்க நம்ம கேஸ் போட்டாலுமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள இப்ப போட்ட அந்த 2018 இப்ப ரீசெண்டா அந்த கேஸ்ல கூட வந்து 5 பேர் 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க, 3 பேர் வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதனால வந்து வழக்கு வந்து நம்ம பக்கம் அமையல. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் இதை பற்றி என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை வந்து விளக்கி ரொம்ப தெளிவாக இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இவ்வளவு சூப்பராக பேசுவீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ லியோ அண்ட் சிவம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அகைன் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக பேசலாம். ஸ்டே டியூன் வித் ராபின். Thank you, Robin.